कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकि कोकिलम् वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिम् यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसम् रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम् अंजनानंदनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लंका भयंकरम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् अंजनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीय विग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि भवमाननन्दनं यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षाद् रामायणात्मना तदुपगत समास संधियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धं रघुवर चरितं मुनि प्रणीतं दशशिरसश्च वदं निशामयध्वं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचर विनाशकरं नमामि वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளிருக்கும் ஆச்சாரிய சுவாமியினுடைய திருவடித்தாமரைகளிலேயும் கோஷ்டியாருடைய திருவடித்தாமரைகளிலேயும் பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உபன்யாசத்தை அனுபவிக்க தொடங்குகிறேன். கடந்த உபன்யாசத்திலே வேதத்தினுடைய வைபவம் என்ன, அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை எது கொண்டு அறுதியிட வேண்டும் இத்தியாதியான விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். அவற்றுக்குள்ளே சொல்லப்பட்டது இதிகாசங்களுக்கு உண்டானது ஏத்தம்னு விஷயம் சொன்னேன். அந்த இதிகாசத்தை தான் ஸ்ரீராமாயணமாகவும் மகாபாரதமாகவும் நம்முடைய பூர்வர்கள் அற்புதமாக காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஸ்ரீராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்குள்ளே தாரதமியம் உண்டோ, ஏற்றத்தாழ்வு உண்டோ அப்படின்னு கேள்வி வந்தது. அங்க தெரிவிக்கக்கூடிய வார்த்தை இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தால் சிறையிருந்தவளேத்தன் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னார். இதிகாசங்களுக்குள்ளே சிரேஷ்டமாக இருக்கக்கூடியது ஸ்ரீராமாயணம்னு சொன்னார். அப்ப மகாபாரதத்துக்கு அந்த ஏத்தம் கிடையாது, ஸ்ரீராமாயணத்துக்குத்தான் அந்த ஏத்தம். அது என்ன, ரெண்டுமே இதிகாசம் தானே. ஒன்று ஸ்ரீதேவி நாச்சியாருடைய வைபவம் சொல்லுகிறது, மத்தொன்னு பகவானுடைய வைபவம் சொல்லுகிறது. ஒன்று சிறையிருந்தவளேத்தன் சொல்லுகிறது, மத்தொன்னு தூதுபோனவன் ஏத்தன் சொல்லுகிறது. ஒன்னு புருஷகார வைபவம் சொல்லுகிறது, மத்தொன்னு உபாய வைபவம் சொல்லுகிறது. அவ புருஷகார வைபவம் சொல்லும்படியான கிரந்தம் அதுதான் ஸ்ரீராமாயணம். அதுக்கு வைபவம் அதிகம். ஆனால் உபாய வைபவம் சொல்லக்கூடிய மகாபாரதத்துக்கு வைபவம் குறைவுன்னு எப்படி சொல்லிவிட முடியும்? இது அவதாரிகையாகவே ஆரம்பிச்சு சொல்லிக் கொண்டு வருகிறேன். அப்படி பார்க்கிற பொழுது இந்த அவதாரிகையில என்னென்ன விஷயம் இருக்க வேண்டும் என்னால் வக்திரு வைலட்சண்யம், பிரபந்த வைலட்சண்யம், பிரதிபாத்திய வைலட்சண்யம் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு. அப்ப வக்தான்னா சொல்றவர் வால்மீகி பகவானுக்கு என்ன வைபவம், வியாசாச்சாரியருக்கு என்ன வைபவம், இந்த வித்தியாசத்தை பாருங்கள் அப்படின்னு தெரிவித்தார்கள். வால்மீகி பகவான் தான் வேடர் குலத்திலே உதித்து மகர்ஷியாக ஆனார்னு சரித்திரம் சொல்லப்படுகிறது. வியாசாச்சாரியர் மீனவ பெண் பிள்ளைக்கு பிள்ளையாக பிறந்தவர், பராசர புத்திரராக அமைந்திருக்கக்கூடியவர். ஆனால் வால்மீகி பகவானுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருமை இல்லை. வியாசாச்சாரியருக்கு பராசர புத்திரர் என்கிற பெருமை. வியாசம் வசிஷ்டன் அவதாரம், சக்தே பௌத்திரமகல்மஷம்,
பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தப்போநிதி என்ன பெருமை சொல்லப்பட்டிருக்கு. வசிஷ்டருடைய கொள்ளு பேரனாக இருக்கிறவர், சக்தியினுடைய பேரனாக இருக்கிறவர், பராசருடைய புத்திரராக இருக்கக்கூடியவர், சுகபிரம்ம ரிஷிக்கு தகப்பனாராக இருக்கிறவர். அப்ப இத்தனை பெருமையை படைத்தவராக அமைந்திருக்கிறார். மைத்ரேயரும் பராசரரும் பேசிட்டு இருக்கார். அப்படி பேசுகிற போது வியாசர்னு ஒரு வார்த்தையை சொன்னார். கிருஷ்ணத்வைபாயனர், அவருக்கு கிருஷ்ணன்னு பேரு, தீபத்துல அவதரித்தவர், அதனால துவைபாயனர்னு பேரு. கருப்பாயிருந்தவரானபடியாலே கிருஷ்ணர், தீபத்திலே அவதரித்தவரானபடியாலே அவர் துவைபாயனர், பத்ரிகாசிரம கஷேத்திரத்திலே இருந்தபடியாலே பாதராயணர், வேதத்தை விபஜித்து பிரித்து கொடுத்தபடியாலே வேதவியாசர். இத்தனையும் காரண பெயர்கள். அப்ப இத்தனை மகிமை படைத்தவராக அமைந்திருக்கிறார். அவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் பராசரர். உம்ம பிள்ளைதானே, உம்ம பையன்தானே, தேவரீர் குமாரன் தானேன்னு கேட்கிறார் மைத்ரேயர். அப்படி கேட்ட உடனேயே கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபு, வியாசரை நாராயணனாகவே தெரிந்து கொள்ளுவாயாக. கோக்யன்யோபுவி மைத்ரேய மகாபாரத கிருப்பவேது, அவரை தவிர வேற யாருதான் மகாபாரதத்தை எழுத முடியும்? மகத்வாத்து பாரவத்வாச்ச மகாபாரதம் உச்சதே, மிக பெரிதா இருக்கிறபடியாலே, அத்தனை கனிஷ்டமான அர்த்தங்களை கொண்டிருக்கிறபடியாலே அது மகாபாரதம் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மகாபாரதத்தை எழுதின பெரியவர். அதனால வியாசாச்சாரியருக்கு இருக்கக்கூடிய வைபவம் அபரிமிதம். அவ்வளவு வைபவமானது வால்மீகி பகவானுக்கு இல்லையே. வால்மீகி மகர்ஷிக்கு அவ்வளவு வைபவம் பெருமை கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது வியாசருக்கு அமைந்திருக்கக்கூடிய அந்த விலட்சணமான சாம்பிரதாயிகமான விஷயம் வால்மீகி பகவானிடத்துல இல்லையே. அப்படி இருக்கிற போது வால்மீகி பிரணீதமா இருக்கக்கூடிய ஸ்ரீராமாயணத்தை இதிகாச சிரேஷ்டம்னு சொல்லுவானேன், மகாபாரதத்தை தானே இதிகாச சிரேஷ்டம்னு சொல்லணும் அப்படின்னு கேள்வி வந்தது. அங்கதான் நம்முடைய ஆச்சாரியர்கள் ஆச்சரியமான அர்த்தத்தை காட்டுகிறார். சிவஜன பூஷணத்திலே இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தால் சிறையிருந்தவளையத்தன் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லும்படியான அந்த இடத்துல தெரிவிக்கக்கூடிய விஷயம் பிரம்மாவாலே சம்பாவித்தனான, ஒரே வார்த்தை காட்டுகிறார், பிரம்மாவாலே சம்பாவித்தனான. அப்படின்னா பிரம்மாவினாலே மிகவும் கௌரவப்படுத்தப்பட்டவரான வால்மீகி பகவான் பிரம்மாவால கௌரவப்படுத்தப்படுறோம். ஸ்ரீராமாயண அவதார கிரமமே ஆச்சரியமானது. நாரதர் வந்தார், ராமாயண சரித்திரத்தை எல்லாம் வால்மீகிக்கு சொன்னார். அதற்கு பிறகு பொழுத பார்த்தார், நாழியாயிடுத்து, மாத்தியானிக்கு ஸ்நானம் பண்ண வேண்டும். அதற்காக ஸ்நானத்துக்காக எழுந்து இந்த கதையெல்லாம் மேற்கொண்டு வரும். இப்ப இந்த பிரகரணத்துக்காக சொல்றேன், புரியறதுக்காக. அப்போ அந்த இடத்துல நதிக்கரையில ஒரு வேடன் கிரௌஞ்ச பட்சி ஆணும் பெண்ணுமாய் கூடியிருந்த பட்சிகளிலே ஒரு பட்சியை அடித்து விட்டான். அதனால பெண் பட்சி கதறித்து ஆண் பட்சி போய்விட்டதே என்ன. அதை பார்த்தது இவருக்கு சோகம் அதிகமாயிற்று. அந்த சோகம் அதிகமாவதுடைய அவன் பேர்ல சாபம் விட்டு விட்டார். அது ஸ்லோகமாக வந்தது. அங்கிருந்து தன்னாசிரமத்துக்கு வந்தார். அதற்கு பிறகு பிரம்மா எழுந்தருளினார். அங்கு இங்கதான் விஷயம் இருக்கு. பிரம்மா எழுந்தருளின உடனே என்னன்னா, அதோபவிஷ்ய பகவான், பிரம்மா எழுந்தருளினார், சுவாமின் எழுந்தருள வேண்டும், ஸ்வாகதம் சுஸ்வாகதம் மகாபாகியம் அப்படின்னு பிரம்மாவை வரவேற்கிறார் வால்மீகி. வரவேற்று விட்டு தன்னுடைய ஆசிரமத்துல ஒரு வசந்த ஆசனத்தை கொடுக்கிறார். அப்போ அத உபவிஷ்ய பகவான், அந்த பகவானாய் அமைந்திருக்கக்கூடிய பிரம்மாவாய் இருக்கக்கூடிய அவர் உட்கார்ந்து கொண்டார். ஆசனம் பரமார்ச்சித்து, வசந்த ஆசனத்துல உட்கார்ந்து கொண்டார். உட்கார்ந்துட்டு என்ன சொன்னார்னா, வால்மீகியே சரஷையே, வால்மீகி ரிஷியாக அமைந்திருக்கக்கூடிய வால்மீகி பகவான் அவர் என்ன பண்ணார்னா, சந்தி தேச ஆசனம் ததா, வால்மீகியே தேவர் எழுந்தருள் இருக்கணும், தேவர் உட்கார்ந்து கொள்ளணும், தேவர் உட்கார்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசனம் கொடுத்தார். இது ஒரு ஆச்சரியமான விஷயம். எங்கேயும் இந்த மாதிரி நடைபெறுவது கிடையாது. ஒரு தேவதா விசேஷத்தின் முன்பு ஒரு சாமானியாதிகாரி இருந்தால் அந்த தேவதை உட்கார்ந்து கொண்டிருக்கும், இந்த சாமானியாதிகாரி நிற்கணும். சாமான்யமா அலுவலகத்துக்கு போனாலே உயர்ந்த அதிகாரி தன்னுடைய ஆசனத்துல உட்கார்ந்து கொண்டிருப்பார். எதிர எத்தனை நாற்காலிகள் இருந்தாலும் கூட அவருடைய கீழ்ப்படிந்த அதிகாரி வந்தாரே ஆனால் அவர் உட்காருன்னு சட்டுன்னு சொல்ல மாட்டார்.
அவர் நின்னுட்டே பேசிட்டு போகணும். இதுதான் லோகத்துல கிரமம் அமைந்திருக்கு. இந்த கிரமத்தை தான் எத்தனையோ தரம் பிரம்மாவும் வியாசாச்சாரியரும் சந்தித்திருக்கிறார்கள். பிரம்மாவும் வியாசாச்சாரியரும் சந்தித்த கட்டம் மகாபாரதத்துல இருக்கு. ஆனா ஓரிடத்திலையும் வியாசரை பார்த்து பிரம்மா நீர் உட்கார்ந்து கொள்ளும், இந்த ஆசனத்தை ஏற்றுக்கொள்ளுவீராக அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் இங்க வால்மீகி பகவானை பார்த்து ஆசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னா இதுலயே தெரியலையா வியாசருக்கும் வால்மீகிக்கும் இருக்கிற வித்தியாசம். வியாசாச்சாரியருக்கு இருக்கக்கூடிய ஞானம் அபரிமிதம் தான். வியாசர் பண்ணி இருக்கக்கூடிய உபகாரங்கள் அபரிமிதம் தான். பிரம்மசூத்திரத்தை காட்டி இருக்கக்கூடிய மகாத்மா, அதுக்கு மேல மகாபாரதத்தை எழுதிய மகாத்மா, அதுக்கு மேல வேதத்தை விபஜித்து கொடுத்தவராய் இருக்கக்கூடிய மகாத்மா, இத்தனை பண்ணினவராய் அமைந்திருக்கக்கூடிய ஒரு உத்தமர். ஆனாலும் கூட அவருக்கு ஆசனம் கொடுக்கல பிரம்மா. ஆனால் வால்மீகி பகவானுக்கு தான் ஆசனம் கொடுத்தருளினார். அப்ப உட்காரும்னு ஒரு ஆசனத்தை காட்டி உட்கார சொன்னார். ஆகவே ஆசனத்தை காட்டி இதுல உட்கார வேண்டும் என்று அவர் விசேஷமாக நியமித்தார். அப்ப இதை வைத்து பார்த்தால் கர்த்தூர் ஆப்த தமத்துவம் என்பது மகாபாரதத்தை விட இந்த அற்புதமான ஸ்ரீராமாயணத்துக்கு அதிகம்னு காட்டப்படுறது. ஆக கர்த்தாவினுடைய வைபவம், எழுதியவருடைய வைபவம், அதனுடைய விசேஷமான அர்த்தங்களை காட்டினவருடைய பெருமை இருக்கிறதே, அந்த பெருமைக்கு சேர பார்ப்போமேயானால் வால்மீகி பகவான் வியாசரை விட வசந்தவர். அதனால வால்மீகி பிரணீதமாய் அமைந்திருக்கக்கூடிய விலட்சண கிரந்தமான ஸ்ரீராமாயணத்துக்கு மகாபாரதத்தை விட ஏத்தம் அதிகம். அதனால இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணம் அற்புதமான அர்த்தம் காட்டப்பட்டது. அதனாலதான் பராசர பட்டர் அழகா பகவத்குண தர்ப்பணம் அப்படின்னு ஒரு கிரந்தம் சாதித்திருக்கிறார். பகவத்குண தர்ப்பணம்னா பகவானுடைய கல்யாண குணங்களை கண்ணாடி போலே காட்டக்கூடியது. இது வேற ஒண்ணும் இல்ல, ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய பாஷ்யம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு ஆதிசங்கராச்சாரியருடைய பாஷ்யம் ஒன்று இருக்கிறது, அத்வைத சம்பிரதாய அனுகுணமாக. துவைத்தமதானுகுணமாக மற்றொரு பாஷ்யம் இருக்கிறது. விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துக்குன்னு எம்பெருமானார் பாஷ்யம் பண்ணல, பராசர பட்டர் பாஷ்யம் அனுகிரகித்திருக்கிறார். அந்த பராசர பட்டருடைய பாஷ்யத்துக்கு பகவத்குண தர்ப்பணம், பகவத் பகவானுடைய குணங்களுடைய தர்ப்பணம். தர்ப்பணம்னா கண்ணாடின்னு அர்த்தம். பகவத்குணங்களை கண்ணாடி போலே காட்டக்கூடியது. தர்ப்பணம் இல்ல, நாம குணத்துக்கு தர்ப்பணம் பண்றவா இல்ல. குணத்துக்கு தர்ப்பணம் பண்ணினவர்கள் அத்வைதாச்சாரியர்கள். அவாதான் பரமபுருஷனான பகவானை குணமில்லை, விக்கிரகம் இல்லை, விபூதி இல்லை, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் நம்முடைய சம்பிரதாயத்துல விசிஷ்டாத்வைத வேதாந்த சித்தாந்தானுகுணமாக எம்பெருமானார் திருவுள்ளப்படி, அவருக்கு முன்பு இருந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவர்களுடைய திருவுள்ளப்படி, வேதவியாசாச்சாரியருடைய திருவுள்ளப்படி, பகவானுடைய திருவுள்ளப்படி பார்ப்போமே ஆனால் எல்லாம் சத்தியம். பகவான் அபார கல்யாண குணங்களை படைத்தவன். எந்த நிலையிலேயும் பகவானுடைய கல்யாண குணங்கள் குறையறதே கிடையாது. பரமபதத்திலேயும் அதே கல்யாண குணங்களோட அதே விக்கிரகத்தோட இருக்கிறார். இதெல்லாம் பகவானை பத்தி நம்ம சம்பிரதாயம் சொல்ற வார்த்தை. அப்ப இந்த சம்பிரதாய வார்த்தைக்கு அனுகுணமாக பார்ப்போமேயானால் அந்த பகவான் அவனுடைய கல்யாண குணங்களை கண்ணாடி போலே காட்டக்கூடியதுதான் பகவத்குண தர்ப்பணம். அதுல விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய வைபவம் சொல்லணும். ஏன்னா வியாக்கியான அவதாரிகை, பாக்கியத்துக்கு அவதாரிகை எழுதுகிறார், பிரவேசம் எழுதுகிறார், பூமிகை பீட்டிகை எழுதுகிறார். அந்த பீட்டிகையில அந்த முன்னுரையில் அவர் காட்டக்கூடிய அழகான வார்த்தை இருக்கிறது. இந்த விலட்சணமான விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயம் இருக்கிறதே, இதுக்கு என்ன பெருமை தெரியுமான்னு ஆரம்பிக்கிறார். மகாபாரத சாரத்வாத். இது மகாபாரதத்துக்கு சாரமாயிருக்கு. 6 காரணம் காட்டுறாரு. மகாபாரத சாரத்வாத்து, ரிஷிபி பரிகானதா, வேதாச்சாரிய சமாஹாராத்து, பீஷ்மோத்கிருஷ்ட மதத்வதா, பரிகிரகாதிசேதா, கீதாத்யைகார்த்த தச்சன. இது மகாபாரத சாரமாயிருக்கிறது. ரிஷிகளாலே பாடப்பட்டதாய் அமைந்திருக்கக்கூடியது, வேதவியாசராலே தொகுக்கப்பட்டதாய் அமைந்திருக்கக்கூடியது, பீஷ்மர் தன்னுடைய திருவுள்ளத்தாலே ஒசந்ததுன்னு சொன்னதாக அமைந்திருக்கக்கூடியது, அதுக்கு மேல மத்த பல பேராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது, பகவத்கீதை முதலான சாஸ்திரார்த்தங்களோடு ஒத்ததாக இருக்கிறது.
இந்த 6 விஷயங்களை எடுத்து காட்டியிருக்கார். உடனே ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டார், சுவாமி மகாபாரத சாரத்வாத்துன்னு சொன்னீரே, மகாபாரதத்துக்கு அப்படி என்ன பெருமை? முதல்ல மகாபாரதத்தை நான் ஒத்துண்டான்னா அதனுடைய சாரத்தை ஒத்துக்க முடியும். மகாபாரதத்தையே நான் ஒத்துக்கல, அதனுடைய சாரத்தை என்னமா ஒத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டார். அப்ப தெரிவிக்கிறார், ஸ்ரீமத் ராமாயணவத்து மகாபாரதம் சரணம். ஸ்ரீராமாயணத்தை போலவே மகாபாரதமும் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டியது அப்படின்னு காட்டினார். கேள்வி கேட்கிறவன் ஸ்ரீராமாயணத்தை நான் ஏன் ஒத்துக்கணும் அப்படின்னு கேட்கல. அப்போ ஸ்ரீராமாயணமாகிற திவ்ய கிரந்தம் இருக்கிறதே எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட கிரந்தமாக அமைந்திருக்கிறது. அந்த கிரந்தத்துக்கு இருக்கக்கூடிய வைபவம் அபரிமிதம். அந்த கிரந்தத்துல யாருமே கேள்வி கேட்கலை. அதனுடைய பிராமாண்யத்தில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. அப்ப மகாபாரதத்தினுடைய பிராமாண்யத்தை சாதிக்கிறதுக்கு ராமாயணத்தை போலன்னு திருஷ்டாந்தம் காட்டினால் அப்ப ஸ்ரீராமாயணத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை எப்படிப்பட்ட வைபவம்? அபரிமிதமான வைபவத்துடன் கூடினதாக அமைந்திருக்கிற அதிவிலக்கணமான கிரந்தம் தான் ஸ்ரீராமாயணம் என்று காட்டப்பட்டதாய் அமைந்திருக்கு. ஏற்கனவே துவக்கத்தில் என்று விண்ணப்பம் பண்ணினேன். காவியத்துவம் சாஸ்திரத்துவம் ரெண்டும் ஒருங்கே அமைந்திருக்கிறது. லோகத்துல எத்தனையோ காவியங்கள் இருக்கின்றன. அந்த காவியங்கள் எல்லாம் சாஸ்திரமாக ஆக முடியாது. ரகுவம்ச மகாகாவியம், விக்ரமோர்வசீயம், இப்படின்னு எத்தனையோ காவியங்கள் இருக்கின்றன. இந்த காவியங்கள் எல்லாம் காவியம் கவிகளாலே இயற்றப்பட்டது. ஆனால் அதுல இருக்கிற பிரகாரம் நடக்கணும்னு யாரும் சொல்லல. அது நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு விதிக்கிறது கிடையாது. ஏதோ ரசிச்சு சந்தோஷமா கதை படிச்சுட்டு போறதுக்காக சொல்லப்பட்டது. ஆனால் ஸ்ரீராமாயணம்ன்றது கதை படிச்சுட்டு போறதுக்கு மாத்திரம் இல்லை. இதுல கதையும் இருக்கு, இதுல தத்துவமும் இருக்கு, நாம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய அனைத்து அம்சங்களும் இருக்கு, ஆத்மாவனுடைய உஜ்ஜீவனத்துக்கூடதான அம்சங்களும் இதுல இருக்கு. அதே காதம்பரியில இருக்கோ? காதம்பரியில யாருடைய கதையோ? உதயணன் வாசவதத்தைன்னு அவருடைய கதையெல்லாம் சில கிரந்தங்கள் சொல்றது. கண்ணகி கோவலன்னு கதையை சொல்றது. இந்த கதைகள்லாம் ஏதோ கதை படிச்சுட்டு போறதுக்கு. ஆனால் நம்முடைய ஆத்மாவனுடைய உஜ்ஜீவனத்துக்கு அதுல என்ன இருக்கு? கதை புஸ்தகம் படிச்சுட்டு மோட்சம் போட முடியுமா? சாஸ்திரம் படிச்சுதான் மோட்சம் போக முடியும். சாஸ்திர அனுஷ்டானம் பண்ணிதான் மோட்சம் போக முடியும். அப்ப வெறும் காவியமாக மாத்திரம் இல்ல, இது சரணாகதி சாஸ்திரமாக இருக்கிறது. அந்தந்த நிலையில இருக்கிறவாளுக்கு விஷயத்தை கொடுக்கணும். காவியம்னா எப்படி இருக்கணும்? அது மொத்த ராமாயணத்துல இருக்கு பாருங்க. காவியம்னா மிருது லலித பதாட்யம். முதல்ல சொல்ற மிருதுவான பதங்கள், லலிதமான பதங்கள். இந்த பதங்கள் எல்லாம் அழகா இருக்கணும். அதாவது கேட்பதற்கு இனிமையான பதங்களாக இருக்கணும், மென்மையான பதங்களாக இருக்கணும், கடோரமான பதங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. ஒருத்தர் ஒரு காவியம் எழுதிட்டு இருந்தார், ஒரு கிரந்தம் எழுதிட்டு இருந்தார். அவருக்கு 2 குமாரர்கள். அந்த 2 குமாரர்கள் யாருக்கிட்டையாவது ஒருத்தனுக்கு அந்த காவியத்தை முடிக்கிற பொறுப்பு, மீதி எழுதுற பொறுப்பை கொடுக்கணும்னு ஆசை. ஏன்னா இவர் கடைசி காலத்தை படுத்துட்டார் பாவம். இவரால எழுத முடியல. இதை தன்னுடைய குமாரர்களை, குழந்தைகளை கொண்டு எழுத வைக்கணும்னு பார்த்தார். 2 குழந்தைகள் இருந்தா அந்த 2 குழந்தைகளையும் படுத்துதே இருக்கு சேர்க்கு விட்டார். அவருடைய கிரகத்தினுடைய வாசல்ல ஒரு மொட்டை மரம், பட்டு போன மரம் நின்றுட்டு இருந்தது. ஒரு பையனை கூப்பிட்டு, இந்த மரத்தை பத்தி நீ ஒரு வார்த்தை சொல்லுப்பா, இந்த மரம் எதிர நிக்கிறதே, இத பத்தி ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்னா. சுஷ்கோ விருட்சா திஷ்டதி அக்ரே, சுஷ்கோ விருட்ச திஷ்டதி அக்ரே அப்படின்னா. சுஷ்கா உலர்ந்ததா இருக்கக்கூடிய விருட்ச மரமானது திஷ்டதி நிக்கிறது, அக்ரே எதிரிலே, எதிரிலே ஒரு பட்டு போன மரம் நிற்கிறது அப்படின்னு அவன் சொன்னான். சுஷ்கா கடோரமான வார்த்தை, விருட்சா அதுலயும் கனமான வார்த்தைகள் தான், திஷ்டதி அதுவும் கனமான வார்த்தை தான். அப்ப இப்படிப்பட்ட கனமான வார்த்தைகளை இட்டு அந்த ஒரு சப்தத்தை சொன்னான், ஒரு வாக்கியத்தை சொன்னான். இன்னொரு பையனை கூப்பிட்டார், சின்ன பிள்ளையை கூப்பிட்டார். அப்பா நீ சொல்லு
எதுல இந்த மரம் நிக்கிறதே சொல்லு. நீரச தருரிக விலசதி புறத்தா. மொத்தம் மென்மையான வார்த்தைகள், மென்மையான எழுத்துக்கள். நீரசா கட்டமான கடினமான, தருகு விலசதி புறத்தா முன்னால நிக்கிறது. அப்போ அந்த சிறு பிள்ளை சின்னவன் இருக்கானே, இரண்டாவதாக சொன்னவன் அவனிடத்துல பொறுப்பை கொடுத்தார்னு இருக்கு. அப்போ ஒரு காவியம்னு சொன்னால், ஒரு கிரந்தம்னு சொன்னால் அதுல மிருது லலித பதாட்யம், மிருதுவான பதங்கள் இருக்கணும், லலிதமான பதங்கள் இருக்கணும். எத்தனை ஸ்ரீராமாயண ஸ்லோகங்களை பாருங்க. சாமான்யமா லோகத்துல பார்த்தால் சம்ஸ்கிருதம் தெரியாதவனுக்கும் சம்ஸ்கிருதத்தை கத்துக் கொடுத்து விடும் ஸ்ரீராமாயணம். ஸ்ரீராமாயணம் மூலபாராயணம் பண்ணிட்டே வந்தா அநேகமா சம்ஸ்கிருதம் வந்துடும். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது ஸ்ரீராமாயணம் அப்படின்னு சொல்றது. கூட சப்தார்த்த ஹீனம். இந்த ஸ்ரீராமாயணத்துல கூட சப்தார்த்தம் ரொம்ப ஆழ்ந்து தோண்டி துருவி இப்படியா அப்படியா அப்படியா இதுவா அதுவா வேண்டாம், எளிமையா புரியக்கூடியதாக இருக்கிறது. கூட சப்தார்த்தம் இல்லாததாக அமைந்திருக்கக்கூடியது. ஜனபத சுகபோத்தியம், ஜனங்களுக்கு நல்லதே சொல்லுவதாக அமைந்திருக்க வேண்டும். ஒரு காவியம் எப்படி இருக்கணும்னா ஜனங்களுக்கு நல்லதையே சொல்லுவதாக அமைந்திருக்க வேண்டும். லோகானாம் ஹித காம்யயா, லோகத்துக்கு நல்லதுக்காக சொல்லப்பட்டதாக அமைந்திருக்கக்கூடிய. அடுத்தது யுக்தி மத்து, யுக்திக்கு நியாயத்துக்கு புறம்பாக ஒரு இடத்துலையும் சொல்லல. அது ஸ்ரீராமாயணத்துல அமைந்திருக்கக்கூடியது. நிருத்திய யோஜ்யம், யாரா இருந்தாலும் ஸ்ரீராமாயணத்துல இருந்து ஒரு பாட்டு எடுத்து நாடகம் போடுறாள். நாட்டிய சாஸ்திரத்துக்கு தகுந்ததாக இருக்கிறது, சங்கீத சாஸ்திரத்துக்கு ஏத்ததாக அமைந்திருக்கு ராமாயணத்திலே வர. பாதபத்த அக்ஷர சமல தந்திரீலய சமன்விதா, 4 பாதங்களோடு கூடியதாக சமமான அக்ஷரங்களோடு கூடியதாக வீணையிலே ஏறிட்டு பாடலாம்படியாக அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடியது நித்தியோஜ்யம். பகுகிருத ரசமார்க்கம், எத்தனை ரசங்கள் காவியங்கள் இருக்கக்கூடிய நவரசங்களும் இருக்கின்றன. சிங்கார ரசம் இருக்கிறது, பீபத்ச ரசம் இருக்கிறது, ரௌத்ர ரசம் இருக்கிறது, வீர ரசம் இருக்கிறது, பயானக ரசம் இருக்கிறது, சாந்தி ரசம் இருக்கிறது, எல்லா ரசமும் இருக்கு. நவரசங்களும் அமைந்திருக்கக்கூடியது. இது ஸ்ரீராமாயணத்துல ஒரு இடத்துலையும் பார்க்கலாம். சிங்கார ரச பிரதானமான கிரந்தம், அதையும் விண்ணப்பம் பண்ற மேற்கொண்டு கதாபாகம் வரைச்சே ஒன்னொன்னா வரும். அடுத்தபடியாக சந்தி சந்தான யுக்தம், தொடர்ச்சி இருக்க வேண்டும். இனிமே இங்க அப்படி சொல்லிருக்கு, இங்க இப்படி சொல்லிருக்கு, இதுக்கும் அதுக்கும் தொடர்பே இல்லையே. இல்ல, பாலகாண்டத்துக்கும் அயோத்தியா காண்டத்துக்கும் தொடர்பு, அயோத்தியா காண்டத்துக்கும் ஆரண்ய காண்டத்துக்கும் தொடர்பு, ஆரண்ய காண்டத்துல சொல்லியிருக்கிற விஷயத்திற்கும் கிஷ்கிந்தா காண்டத்து விஷயத்துக்கும் தொடர்பு. இப்படி சங்கத்தியோடு கூடினதாகத்தான் அமைந்திருக்கக்கூடியது. சபவதி சுபகாவியம், இதெல்லாம் இருந்ததுனால் தான் சுபகாவியம், சுபமான காவியம்னு சொல்லப்படுது. அப்ப காவியத்துக்குண்டான லட்சணங்கள் என்னென்ன உண்டோ அது அத்தனையும் இதிலே சொல்லப்பட்டதாக அமைந்திருக்கக்கூடியது. இந்த காவியம் எப்படி இருக்கணும்னா காந்தா சம்மிதம், பிரபு சம்மிதம்னு சொல்லுவார்கள், சுகிருத் சம்மிதம்னு சொல்லுவார்கள், காந்தா சம்மிதம்னு சொல்லுவார்கள். ஆணையிட்டு சொன்னால் அது பிரபு சம்ஹிதம். சாஸ்திரங்கள்லாம் இதை பண்ண அதை பண்ணாதேன்னு சொல்றது. ஏதோ நட்பு பாவனையோடு சொல்லக்கூடிய மற்ற கிரந்தங்கள்லாம் இருக்கு, அது சுகிருத் சம்மிதம். மத்தொன்னு காந்தா சம்மிதம், பத்னி பக்கத்துல இருந்து பேசினாலே ஆனால் அது காந்தா சம்மிதம் சொல்றது. அந்த மாதிரி இருக்கிறது. ஒரு பத்னி பக்கத்திலே இருந்து நன்மைகளை சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சொல்லும்படியானதாக அமைந்திருக்கக்கூடியது யசசே, யசஸ கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. அர்த்தகிருதே, அர்த்தத்துடன் கூடியதாக அமைந்திருக்கக்கூடியது. விவகார விதே, அதுல வச்சுட்டு நாம பல வார்த்தைகள் நமக்குள்ள பேசிக்கொள்ளும்படியாக அமைந்திருக்க வேண்டியது. சிவே தெரட்சதையே, அதாவது அமங்கலமான விஷயங்களை தவிர்க்கிறது. இப்படி சத்யா பரநிவிருத்தஸ்யா, அதாவது சத்யா உடனேயே எம்பெருமானிடத்திலே ஈடுபாட்டை ஏற்படுத்தக்கூடியது. இந்த மாதிரியாக அமைந்திருக்கக்கூடிய காந்தா சம்மிதமாக அமைந்திருக்கிறது. அப்ப காவிய லட்சணம் முழுவதுமாக இதற்கு அமைந்திருக்கிறது. அப்ப இத காவியம்னு சொல்றோம்.
அதே சமயத்துல இது சாஸ்திரமாகவும் இருக்கிறது. சாஸ்திரம்னா அர்த்தம் இல்லாத ஒரு வார்த்தையும் இருக்கக்கூடாது. ஸ்ரீராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள்ல அர்த்தம் இல்லாத ஒரு ஸ்லோகம் இல்லையே. எல்லா ஸ்லோகத்திலையும் சதர்த்தம் பொதிந்து கிடக்கிறதே. அதுக்கு மேல ஆப்த ஜன பூஜிதம். அது எப்படி இருக்கணும்னா, ஆப்தர்களா இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்களே, நம்பத்தக்க ஜனங்கள், அவர்களாலே உபயோகப்படுத்தப்படுவதாக இருக்க வேண்டும். அவர்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டதாக இருக்க வேண்டும். அவர்களாலே புகழப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆப்தர்கள்னா நம்ம பூர்வாச்சாரியர்கள். நம்ம பூர்வாச்சாரியர்கள் ஸ்ரீராமாயணத்தை எப்படி கொண்டாடுறார்? பெரியவாச்சான் பிள்ளை தனி ஸ்லோக வியாக்கியானம்னு எத்தனை அற்புதமாக சாதித்திருக்கிறார். அதே மாதிரி ஆப்தராய் அமைந்திருக்கக்கூடிய உத்தமர் கோவிந்தராஜர் அற்புதமான வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். கோவிந்தராஜியம் பல மகனியர்கள் தங்களுடைய கிரந்தங்களிலே எடுத்து ஆண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய விலட்சண கிரந்தம் தான் ஸ்ரீராமாயணமாகிற கிரந்தம். ஆகவே இது ஆப்தஜன பூஜிதமாக அமைந்திருக்கக்கூடியது. திரிவித சிஷ்ய புத்தி ஹிதம். 3 விதமான சிஷ்யர்களுடைய புத்திக்கும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக, அவர்களுடைய புத்தியை தூண்டக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு ஆச்சாரியன்னு சொன்னால் சிஷ்யன் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். அவனவனுடைய கர்மானுகுணமாக அவனவனுக்கு புத்தி வேறுபாடு இருக்கிறது. சில சிஷ்யர்கள் சொன்னதும் உடனே புரிந்து கொள்ளுவார்கள். சில சிஷ்யர்கள் கொஞ்சம் நிதானமாக புரிந்து கொள்வார்கள். சில சிஷ்யர்கள் மந்தர்களாக இருப்பார்கள். ஆனா இந்த காவியம் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்னால், இந்த காவியம் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்னால், இது எல்லாருக்கும் விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். திருவனந்தபுரத்திலே நம்ம வியாக்கியாதாக்கள் எழுதுறார். திருவனந்தபுரத்திலே ஒரு பெரியவர் என்ன பண்ணினார், தன்னுடைய 3 குழந்தைகளுக்கு ராமாயண சரித்திரத்தை சொல்லி கொடுத்தார். முழுக்க காலட்சேபம் சொன்னார். ராமாயணம் ஸ்லோகம் அர்த்தம், ஸ்லோகம் அர்த்தம், ஸ்லோகம் அர்த்தம்னு 24,000 வச்சு கடைசியில அந்த 3 குழந்தைகளையும் உட்கார வச்சு, நீ என்ன புரிந்து கொண்டாய் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. அப்படி என்ன புரிந்து கொண்டாய்ன்னு தெரிவிக்கிற போது தெரிவிக்கிறார். அந்த இடத்துல விலட்சணமான சில அர்த்தங்கள் எல்லாம் காட்டுறார். ஒரு குழந்தை சொன்னான், உயிரை விட வேண்டும். ஜட்டாயு ராமனுக்காக உயிர் விட்டாரோ இல்லையோ, அந்த மாதிரி நாம கூட பகவானுக்காக உயிரை விட வேண்டும் அப்படின்னு ஒரு குமாரன் சொன்னதான அர்த்தமாக அமைந்திருக்கு. 2வது குமாரன் தாயார் தகப்பனார் சொன்னதை கேட்க வேண்டும். தகப்பனார் சொன்னதை ராமன் கேட்டானோ இல்லையோ, விஸ்வாமித்திரர் சொன்னதை கேட்டானோ இல்லையோ, அதனால தாயார் தகப்பனார் சொன்னதை கேட்டு. 3வது பையன் சரணம்னு யார் வந்தாலும் அவனை ரட்சிக்கணும். அப்ப சரணம்னு யார் வந்தாலும் ரட்சிக்கணும்னு ராமாயணத்தினுடைய சாரத்தை புரிஞ்சுட்டானே, அவன் உத்தம சிஷ்யன். அதே சமயத்துல சரீரத்தை விட வேண்டும்னு சொன்னானே, அவன் அதம சிஷ்யனாக அமைந்திருக்கக்கூடியவன். மற்றவன் மத்தியம சிஷ்யனாக இருக்கிறவன். அப்ப 3 விதமான சிஷ்யர்கள் தாங்கள் அமைந்திருக்கிறார்கள்னா, இவன் 3 பேருக்கு ராமாயண விஷயம் சொல்றது. புத்திசாலிக்கும் விஷயம் இருக்கு, மத்தியஸ்தனுக்கும் விஷயம் இருக்கு, மந்தனுக்கும் விஷயம் இருக்கு. இப்படி ராமாயணத்துல எல்லாருக்குமே விஷயம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரந்தம். அபகத புனருக்த தோஷா. சாஸ்திரம் எப்படி இருக்கணும்னா, திருப்பி திருப்பி ஒன்னையே சொல்லிட்டு இருக்க கூடாது. ஒரு விஷயம் சொல்லி அந்த அதிகாரத்துல அது முடிவு பண்ணியாச்சுன்னா அடுத்தது இன்னொரு விஷயத்துக்கு போகும். அந்த மாதிரிதான் ராமாயணத்தை கதை சரித்திரத்தினுடைய போக்கு அமைந்திருக்கு. ஆர்ஷம் ரிஷிகளாலே சொல்லப்பட்டதாக அமைந்திருக்க வேண்டும். சாஸ்திரம்னா எப்படி இருக்கணும்னா, ரிஷிகள்னு சொன்னா மந்திர தர்சிகள்னு பேர். ரிஷின்ற சப்தத்துக்கே மந்திரத்தை எழுதினவர்னு அர்த்தம் இல்ல, மந்திரத்தை கண்டவர்கள்னு அர்த்தம். சாஸ்திரத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது மொத்தம் அவர்களுடைய புத்தி சாமர்த்தியமாக இருக்கும். அவருடைய புத்திக்கு இலக்காக கூடியதா இருக்கும். ரிஷிம் ஜுஷாமஹே கிருஷ்ண திருஷ்ணாதத்துவம் விவோதிதம். ஆழ்வார ரிஷின்னு காட்டுறார், ஆழ்வார முனின்னு சொல்றார், ஆழ்வார கவின்னு சொல்றார். அப்படி இருக்கக்கூடியவர். அப்ப இத பார்க்கிற போது ரிஷின்ற சப்தமானது எப்படி அமைந்திருக்கிறதுனா, மந்திர திரஷ்டா, மந்திரத்தை தரிசித்தவர்களாக இருக்க வேண்டும். ஆராய்ச்சி மனப்பான்மை உடையவராக இருக்க வேண்டும். சாமான்யமாக சொல்ல போனால் இன்றைய தினத்துல
விஞ்ஞானிகள்னு சொல்றோமே, நம்ம மகர்ஷிகளை விட பெரிய விஞ்ஞானிகள் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட விஞ்ஞானிகளாக அமைந்திருக்க வேண்டும் ஆற்றம்னு காட்டப்படும். அதுக்கு மேல சுப்ரணீத சூத்திர பாஷ்ய சங்கிரகம், சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லி இருக்கோ அது மொத்தம் இதுல அமைந்திருக்க வேண்டும். சூத்திர பாஷ்ய சங்கிரகம், சுப்ரணித்த நன்கு பண்ணப்பட்டதா இருக்கக்கூடிய சூத்திர பாஷ்ய சங்கிரகமாக அமைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு மேல அனவாப்தி சப்தம். அனவாப்தி சப்தம்னாக்கா அதுல இருக்கிற பாஷையே புரியல சுவாமி, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, புரியிற பாஷையில இருக்கும். அதுக்கு மேல அகஷ்ட சப்தம், அதுல இருக்கிற வார்த்தைகள் ரொம்ப கடினமான வார்த்தைகள் இல்ல. முதல்ல சொல்லிட்டு காவியங்களை சொல்ற போதே மிருது லலித பதாட்யம்னு சொல்லி. அதுக்கு மேல பல அர்த்தங்கள் காட்டி இருக்கிறார்கள். புஷ்கலாபிதானம், நல்ல பூர்ணமா எல்லா அர்த்தத்தையும் சொல்லணும், எல்லா விதத்திலையும் அது பூர்ணமாக அமைந்திருக்க வேண்டும். கிரமாகத அர்த்தம், பரம்பரையாக வந்த அர்த்தமாக இருக்க வேண்டும். ராமாயணம் பரம்பரையா வந்ததா? ஆமா, பரம்பரையா வந்தது. பிரம்மலோகத்துல சதகோட்டி பிரவிஸ்தரம் இருந்தது, அதைத்தான் கொண்டு வந்து நாரதர் இவருக்கு சொன்னார். அதைத்தான் இவர் கேட்டுட்டு 24,000 ஸ்லோகமா பண்ணியிருக்கார். அவ பரம்பரா பிராப்தமான அர்த்தம் ஆச்சாரியன் மூலமாக வந்த அர்த்தம். வால்மீகி எனக்கு தோணித்து நான் எழுதுறேன்னு சொல்லல, இது நாரதர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். ஆகவே அதற்கனுகுணமாக அர்த்த தத்துவ நிச்சய பிரதானம். ஆக இது கதை சொல்றதுக்காக வந்ததல்ல, அர்த்த தத்துவத்தை சொல்றதுக்காக வந்தது. ஸ்ரீராமாயணத்துக்கு அற்புதமான சுவாபதேசார்த்தம், விலட்சணமா இருக்கு. தேசிகன் காட்டி இருக்கக்கூடிய விஷயம். தர்ப்போ தக்ர தசேந்திரியான் அனமனோ நக்தம் சராதிட்டிதே தேகேஸ்மின் பவசிந்துனா பரிகதாம் தீனாம் தசாம் ஆஸ்திதாம் அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிதார்த்தப்புமான் லங்கா ருத்த விதேகராஜ தனையா நியாயேன லாலபியதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார் தேசிகன். இந்த ஸ்லோகம் எந்த அடிப்படையில சாதித்தார்னா, முதலியாண்டானுடைய திருவாக்கு. முதலியாண்டான் அற்புதமாக 10 வார்த்தைகள் சாதித்திருக்கிறார் ஸ்ரீராமாயணத்துக்கு சுவாபதேசார்த்தம். பிராட்டிக்கு சிறையிருப்பு போலே ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சம்சாரத்தில் இருப்பு. பிராட்டி சிறை இருந்தால் இந்த ஜீவாத்மா சம்சாரத்துல இருக்கு. பிராட்டி அசோகவனத்துல இருந்தா இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்துல இருக்கு. பிராட்டி இருந்த அசோகவனத்தை சுத்தி அந்த இடத்துல லவண சமுத்திரம், உப்பு சமுத்திரம் இருந்தது. நம்ம சுத்தி சம்சார சமுத்திரம் அமைந்திருக்கிறது. பிராட்டி ராம விற்த்தாந்தம் தெரியாமல் இருந்தால் நமக்கு பகவத் விற்த்தாந்தம் தெரியாமல் இருக்கு. பிராட்டியை ராவணன் சிரமப்படுத்தினான், நம்மை மனசு சிரமப்படுத்துறது. பிராட்டியை சிரமப்படுத்தின ராவணனுக்கு 10 தலைகள், நம்முடைய மனசுக்கு 10 மத்த இந்திரியங்கள் அமைந்திருக்கின்றன. பிராட்டியை பலவிதமான ராட்சசிகள் சிரமப்படுத்தினார்கள், நம்மை இந்த சாம்சாரிகர்களாய் இருக்கக்கூடிய பந்துக்களும் மித்தர்களுமாக அவர்கள் சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல பிராட்டிக்கு ஹனுமான் நேர்பட்டார், நமக்கு நம்முடைய ஆச்சாரியன் நேர்படுகிறார். அங்கு ராம கல்யாண குணங்களை பிராட்டிக்கு ஹனுமான் தெரிவித்தார், பகவத் கல்யாண குணங்களை ஆச்சாரியன் நமக்கு தெரிவிக்கிறார். அங்கு ராமநாம அங்கிதமான மோதிரத்தை ஹனுமான் திருவடியானவர் பிராட்டிக்கு தந்தருளினார். அதே மாதிரி ஆச்சாரியன் பகவன் நாமமாகிற நாராயண மந்திரத்தை உள்ளடக்கின அந்த அற்புதமான திருமந்திர துவயங்களை நமக்கு கொடுப்பவராக அமைந்திருக்கிறார். அங்கு பிராட்டி பெருமாளுடன் சேர்வதற்கு காரணபூதராக அந்த ஆச்சாரியன் அமைந்திருந்தார். இந்த இடத்துல ஜீவாத்மா பகவானுடைய சேர்வதற்கு இந்த ஆச்சாரியன் அமைகிறார், அங்கு அனுமான் அமைந்திருந்தார். அதே மாதிரி அந்த இடத்துல பெருமான் தானே வந்து பிராட்டியை கைப்பிடித்து அழைத்துக் கொண்டு சென்றான். இந்த ஆச்சாரிய சம்பந்த நிட்டனானவனை பகவான் தானே அழைத்து செல்லுபவனாக அமைந்திருக்கிறார். அந்த இடத்துல பிராட்டிக்கு சககாரம் பண்ணினவர்களாக இருக்கக்கூடியவர்கள் திருஜட்டை முதலானவர்கள், அதே போல இந்த ஜீவாத்மாவுக்கு உதவி பண்ணக்கூடியவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். எத்தனை அர்த்தத்தை காட்டுறது பாருங்க. அப்போ இதுதான் அர்த்த தத்துவ நிச்சய பிரதானம். இந்த அர்த்தம் தானே முக்கியம். இந்த அர்த்தத்தை என்னமா காட்டி கொடுத்திருக்கிறது ஸ்ரீராமாயணம். ஆகவே சங்கதார்த்தம், அந்த அர்த்தங்கள் பொருத்தமுடையதாக இருக்க வேண்டும். அதுவும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கிறோம், ஒரு கட்டத்திலையும் ராமாயணத்துல பொருத்தமாக பார்க்கிறோம். அதே மாதிரியாக அது அதனுடைய அர்த்தத்தை உடனடியாக தெரிவிக்க கூடியதுன்னு இப்படி சாஸ்திரத்துக்கு உண்டானதான லட்சணங்கள். இப்ப பாருங்க, இந்த விஷயங்கள்லாம் சொன்னேன். காவியம்னா என்ன, சாஸ்திரம்னா என்ன,
காவியம் எப்படி இருக்கணும், சாஸ்திரம் எப்படி இருக்கணும், இத்தனையும் சொல்லி முடிச்சாச்சு. இது மொத்தத்தும் ராமாயணத்துல பொருந்தி இருக்கு. அதனால ராமாயணத்துக்கு ஸ்ரீராமாயணத்துக்கு காவியத்துவ சாஸ்திரத்துவங்கள் ரெண்டும் உண்டு. திருஷ்டாந்தம் ஏற்கனவே விண்ணப்பம் பண்ணினேன். ஆச்சாரியனா இருந்தால் அவர் சாரதியா இருக்க மாட்டார், சாரதியா இருந்தால் ஆச்சாரியனா இருக்க மாட்டார். சாரதியாகவும் ஆச்சாரியனாகவும் இருக்கக்கூடியவர் கீதாச்சாரியனான கண்ணன் பெருமான் பார்த்த சாரதி. அதே மாதிரி காவியமா இருந்தால் சாஸ்திரமா இருக்காது, சாஸ்திரமா இருந்தால் காவியமா இருக்காது. காவியத்துவமும் சாஸ்திரமும் சேர அமைந்திருக்கக்கூடியது விலட்சணமான இந்த அற்புத கிரந்தமான ஸ்ரீராமாயணத்துக்கு தான் என்ன காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. பகவான் அவதாரம் பண்றான். அந்த பகவானுடைய அவதாரத்துக்கு 3 பிரயோஜனங்கள் பகவான் காட்டுறார். அந்த 3 பிரயோஜனம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாதுக்களை ரட்சிப்பதற்காக நான் பிறக்கிறேன், துஷ்டர்களை அழிப்பதற்காக நான் பிறக்கிறேன், தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக நான் பிறக்கிறேன். என்ன எம்பெருமான் அவ்வப்பொழுது தான் பிறப்பதை, யுகந்தோறும் பிறப்பதை தான் தெரிவித்திருக்கிறார். அப்போ பகவானுடைய அவதாரத்துக்கு என்ன பயன் என்னால், சாதுக்கள் காப்பாற்றப்பட வேண்டும், துஷ்டர்கள் அழிக்கப்பட வேண்டும், தர்மம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். இந்த 3 தர்மம் காட்டுறாரா, 3 பிரயோஜனம் காட்டுறாரா? அதே மாதிரி எப்படி பகவானுக்கு 10 அவதாரங்கள்னு சொல்றாளோ அதே மாதிரி 10ஆக பிறந்திருக்கிறது திருவாய்மொழி. முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10, 4ஆம் 10, 5ஆம் 10, 6ஆம் 10, 7, 8, 9, 10 10கள். உயர்வர உயர்நலம்னு ஆரம்பிக்கிறது, வாயும் திரையுகளம்னு ஆரம்பிக்கிறது, முடிச்சோதியாயின்னு ஆரம்பிக்கிறது, ஒரு நாயகமாயின்னு ஆரம்பிக்கிறது, வைகல் பூங்கொழிவாயின்னு ஆரம்பிக்கிறது, முன்னிலாவிய வைவரால்னு ஆரம்பிக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கு. இப்படி ஓரொன்னா ஆரம்பித்து தாளதாமரை இப்படி ஆரம்பித்து 10 10கள் இருக்கின்றன. இந்த 10 10கள் 10 அவதாரம்னு வச்சுக்கோங்க. இந்த 10 10களுடைய அவதாரம் இருக்கிறதே, இந்த 10 10களுடைய அவதாரத்துக்கு என்ன பிரயோஜனம்னா, ஆழ்வார் தாமே காட்டியிருக்கிறார். எப்படி எம்பெருமான் தன் அவதாரத்துக்கு பிரயோஜனத்தை தான் காட்டினானோ அதே மாதிரி ஆழ்வாருடைய திருவாய்மொழி தன்னுடைய அவதாரத்துக்கு பிரயோஜனத்தை தானே காட்டுகிறது. எப்படி காட்டுறதுன்னா, நன்னாவசுரர் நவிவைதா நல்லவமரர் பொலிவைதா எண்ணாதனகள் என்னும் நன் முனிவர் இன்பம் தலை சிறப்பா. அசுரர்கள் அழிவதற்காக, அமரர்கள் பொலிவதற்காக, எண்ணாதவற்றை எண்ணக்கூடிய முனிவர்களுடைய ஆனந்தம் மேலோங்கி நிற்பதற்காக 3 பிரயோஜனம் காட்டு. இப்போ நன்னாவசுரர் நவிவைதா, அசுரர்கள் அழியும்படியாக எம்பெருமான் இந்த திருவாய்மொழியை யானாய் தன்னை தான் பாடி தென்னாவென்னும் என்னம்மா, என்னுடைய உருவத்திலே இருந்து கொண்டு தானே தன்னை பாடிக்கொண்டான். அப்ப நன்னாவசுரர் நவிவைதா விநாசாய சதுஷ்கிருதாம், அந்த அர்த்தம் தானே. துஷ்கிருத்துகளை அழிப்பதற்காக அந்த இடத்துல ஒரு ஐதிஹ்யம் அற்புதமாக காட்டுறார். அவ்யபதேசியனுக்கு அனந்தரத்தில் அவன் வார்த்தையை ஸ்மரிப்பது. அவ்யபதேசியன் பெயர் சொல்லத்தகாதவன். பெயர் சொல்லத்தகாதவன்னா கூரத்தாழ்வானுடைய கண் போக காரணமாயிருந்தவன், பெரிய நம்பியனுடைய பிராணன் இழப்பதற்கு காரணமாயிருந்தவன். அப்படிப்பட்டவன் தான் அவன் அவ்யபதேசியன், அந்த ராஜா சோழராஜா. அந்த சோழராஜா பிறகு கிருமி கண்டு மாண்டான், கிருமி கண்ட சோழன். கழுத்துல அவனை கிருமி பிடித்து விட்டது, அதாவது புற்றுநோய் வந்து விட்டது. அதனால மாண்டு விட்டான். கிருமி கண்ட சோழன் அவனுக்கு பேர். அவனுக்குதான் அவ்யபதேசியனும் பேரையே சொல்லக்கூடாதுன்ற. அவனுடைய மகன், அவன் சின்ன பிள்ளையா இருந்தான். அப்ப தகப்பனார் போய் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் வளர்ந்தான். வளர்ந்தது ராஜ்ய காரியங்களை நானே பார்க்கிறேன் குடும்பம் சரின்னு ராஜ்ய காரியங்களை அவனிடத்துல கொடுத்தான். உடனே ராஜ்யத்துக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது, அரசாங்கத்துக்கு என்னென்ன சொத்து இருக்குன்னு கேட்டான். உடனே ஒரு பெரிய பட்டியலை கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த ராஜ்யத்துக்கு இவ்வளவு கடன் கொடுக்கணும், இந்த ராஜ்யத்துக்கு இவ்வளவு கோடி கடன் கொடுக்கணும், இந்த ராஜ்யத்துக்கு அத்தனை கோடி கடன் கொடுக்கணும், நாம திருப்பி தரணும் இதெல்லாம். உடனே அவன் கேட்டான், எங்க தகப்பனார் எவ்வளவு பெரிய ராஜா, எவ்வளவு ஐஸ்வர்யவான்,
அவருக்கு எவ்வளவு சொத்து இருந்தது ராஜ்யத்துக்கு, அது மொத்தம் போயிட்டு இப்ப கடன்றங்களை எப்படி கடன் கொடுக்க முடியும்? எங்கேருந்து வந்தது கடன்? அப்ப அந்த மந்திரிகள் எல்லாம் சொல்றாங்க, பா உங்க தகப்பனார் 2 காரியம் பண்ணார். ஒரு காரியம் பரமசிவனாருக்கு கோயில்களை கட்டினார், மற்றொரு காரியம் விஷ்ணு சந்நிதிகளை இடித்தார். விஷ்ணுனுடைய சந்நிதி, பெருமாளுடைய சந்நிதிகள் எத்தனை உண்டோ அத்தனை சந்நிதியும் இடித்து விட்டார். உடனே அந்த பிள்ளை தலையில கை வச்சிடும். எங்க அப்பாவுக்கு ஞானமே இல்லாத போச்சு, எங்க தகப்பனார் இவ்வளவு விவேகமே இல்லாத போயிட்டாரு, இவ்வளவு அவிவேக்கியாய் அவர். அப்ப அவன் சொல்றான், அந்த தரிசனம் குலையுமோ, ஒரு மதிலை வாங்குங்காட்டில் அத்தரிசனம் குலையுமோ. ஐயோ, இப்படிப்பட்ட மதிலை இடிச்சாக்கா அந்த தரிசனம் குலையும். அவன் கேட்டான், பரமசிவனார் கோவில் கட்டி செலவழிஞ்சுதானா? பரமசிவனார் கோவில் கட்டி செலவழியில, அதோட கூட விஷ்ணு கோயிலையும் இடிச்சார். அதுதான் பதில். பரமசிவனார் கோயில் கட்டுறதுன்றது நல்ல காரியம். இருக்கிலங்கு திருமொழிவாய் எண்டோள் ஈசற்கு எழில் மாடம் 70 துலகமாண்டா திருக்குலத்து வளச்சோழன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்ந்தீங்களே. திருநறையூர் நாச்சியார் கோயிலை கட்டினவனாய் இருக்கக்கூடிய ராஜா செங்கடான் கோச்சோழன். அந்த கோச்சோழன் என்ன பண்ணான்னா, இருக்கிலங்கு திருமொழிவாய் எண்டோள் ஈசர் பரமசிவனார், அவருக்கு எழில் மாடம் 70 செய்துலகமாண்டா 70 கோயில்கள் கட்டியிருக்கான். அவன் அழியலையே, அவன் சௌக்கியமா தானே இருந்தான், இவன் ஏன் அழிஞ்சான் அப்படின்னு கேட்டான். அத மாத்திரம் கட்டல, பெருமாள் சன்னதியும் இடிச்சான். பெருமாள் சன்னதி இடிச்சானா? ஐயோ, ஒரு மதிலை இடிச்சுட்டா, கல்லாலும் செங்கல்லாலும் கருங்கல்லாலும் கட்டப்பட்ட மதிலை இடித்து விட்டால் அந்த சம்பிரதாயத்தை அழிச்சுட முடியுமா யாராவது? அதுக்குன்னு 2 அற்புதமான மதில்கள் இருக்கின்றன. ஸ்ரீ திருவாய்மொழி என்னும் ஸ்ரீராமாயணம் என்னும் 2 பெருமதில்கள் இருக்கா? எவ்வளவு பெரிய அரண்! ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்தை சுத்தி திருவாய்மொழின்னு ஒரு அரண் இருக்கிறது, ஸ்ரீராமாயணம் என்கிற ஒரு அரண் இருக்கிறது. அந்த 2 அரண்களை தாண்டி யாராவது போக முடியுமா? இந்த சாதாரண கல்லாலும் மண்ணாலும் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரணை அழிக்க முடியும். காரணம் என்னன்னா, திருவாய்மொழியும் மங்களாசாசன பிரதானம், ஸ்ரீராமாயணமும் மங்களாசாசன பிரதானம். கூரத்தாழ்வானுடைய சிஷ்யர் பிள்ளை ஆழ்வான்னு பேர். கூரத்தாழ்வானுடைய சிஷ்யன் வீரசுந்தர பிரம்மராயன் ஒருத்தர். இந்த வீரசுந்தர பிரம்மராயன் ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் அதிபரிபாகம் பண்ணிட்டு வந்தான். அவன் திருவரங்கத்து பெருமாளுக்கு மதில் கட்டுறேன்னு ஆரம்பிச்சான். அவன் மதில் கட்டுற வழியில பிள்ளை ஆழ்வானுடைய திருமாளிகை இருந்தது. அதை இடிச்சு போட்டுரும், அவ்வளவுதான் போ அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சான். உடனே பராசர பட்டர் அவனிடத்துல போய் பேசுறார். பேசுற போது, நீ கல்லாலும் மண்ணாலும் கட்டுற மதில் பெருமாளுக்கு ரட்சகம் அல்ல, இந்த பிள்ளை ஆழ்வானை போன்றிருக்கக்கூடிய மகாத்மாக்கள், மங்களாசாசனபரர்கள், இவர்கள் பாடும்படியான பல்லாண்டுதான் பெருமானுக்கு ரட்சகம். அப்போ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பாடும்படியான மங்களாசாசனம் பகவானுக்கு ரட்சகம். அதே மாதிரி அந்த கிரந்தங்கள்ல, அதாவது திருவாய்மொழியாகிற திவ்ய கிரந்தம் பகவான் மங்களாசாசன பரம், ஸ்ரீராமாயண திவ்ய கிரந்தம் மங்களாசாசன பரம். எது எடுக்கச்சே மங்களாச்சரணம் தான். அதுல மானுஷாத பிரதிஷ்டாம்ஸ்துவம் அகம சாஸ்வதி சமாக எத்கிரவுஞ்ச மிதுனாத்து ஏகம் அவதி காமமோகிதம்னு வருது. இதுல பரிபூர்ண மங்களாசாசனம் இருக்குன்னு வியாக்கியானம். அந்த அர்த்தத்தை அந்த பிரகரண வர்ச்சே விண்ணப்பம் பண்ணுவேன். ஆகவே அப்படி அமைந்திருக்கும்படியானது. ஆகவே மங்களாசாசன பரமாய் அமைந்திருக்கக்கூடிய இந்த 2 கிரந்தத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தரிசனத்தை யாராவது அழிக்க முடியுமா? ஒரு மதிலை வாங்கங்காட்டில் அழிக்க இயலுமா அப்படின்னு கேட்டிருக்கும்படியான அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த கிரந்தத்தை நாம நீள கதையை படிச்சுடுறோம், எனக்கு புரிஞ்சுடுறதுன்னு தெரியும் சொல்றோம். சம்ஸ்கிருதம் வாசிச்சிருக்கேன், ராமாயணம் புரியுறதுன்னு சொல்றோம். ஆனா இதுக்கு என்ன பெருமைன்னா, எம்பெருமானாருக்கு ஒரு பெருமை காட்டுற. திருவரங்கத்தமுதனார் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம், குடிகொண்ட கோயில் ராமானுசன் குணம் கூறும், அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தாள் கலந்துள்ளம் கலியும் நல்லோர் அடிகண்டு கொண்டு வந்து என்னையும் ஆளவர் காக்கினர். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம்.
உலகத்துல ஜெகத்விக்கியாதமாக இருக்கிறது, எல்லா புகழும் படைத்ததாய் இருக்கக்கூடியது. படிகொண்ட கீர்த்தி ராமாயணம். இந்த ராமாயணம் பக்தி வெள்ளம்னா பக்தியை உலகுக்கு தரக்கூடியதாய் இருக்கிறது, பக்தியை உற்பத்தி பண்ணக்கூடியதாய் அமைந்திருக்கிறது. பூமியில வெள்ளம் பாய்ந்ததேயானால் சசியங்கள் விளைகிறது. அதே மாதிரி இந்த பூமியில இந்த ஸ்ரீராமாயணம் பாய்ந்ததேயானால் பக்தி விளைகிறது. அதனால பக்தி வெள்ளம்னு காட்டப்படுகிறது. ஒரு அற்புதமான ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. வால்மீகி கிரி சம்பூதா. வால்மீகி என்ற மலையிலிருந்து உதித்தது. ராமசாகர காமினி. ராமன் என்னும்படியான சமுத்திரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடியது. புனாதி புவனம் புண்ணியா. இந்த உலகத்தை எல்லாம் புனிதப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய புண்ணியமான ராமாயண நதியை வணங்குகிறேன். அப்ப ஸ்ரீராமாயணம் என்பது அமைந்திருக்கிறதே, அது ஒரு நதின்னு சொல்லப்படும். ஒரு நதினா சஹ்ய பர்வதத்திலே உதிக்கிறது, காவேரி மலையில தோன்றுறது, கங்கை மலையில தோன்றுகிறது, யமுனை மலையில தோன்றுகிறது. ஆகவே வால்மீகி என்னும்படியான மலையிலே தோன்றி இருக்கக்கூடிய விலட்சணமான நதி. இந்த நதிகள்லாம் எங்க போய் சேருகிறதுனால் ஆற்றலு தான் போய் சேருது. தொக்கிலங்கி ஆரெல்லாம் பரந்தோடி தொடுகடலே, புக்கன்றி புறம் நிற்க மாட்டாத மத்தவை போல் மிக்கிலங்கு முகில் நிறுத்தாய் வித்துவ கோட்டம்மா, நின் புக்கிலங்கு சீரல்லால் புக்கிலங்கான் புண்ணியனே. ஆரெல்லாம் தொடுகடலை கொண்டு சேருகிறது. அதே மாதிரி இந்த ராமாயணம் என்னும்படியான நதி எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறதுனா ராமசாகர காமினி. ராமன் என்னும்படியான சமுத்திரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ராமன் கடல் வண்ணன், சமுத்திரைவ காம்பீரியே. சமுத்திரத்தை போல கம்பீரமாய் இருக்கிறவன் ராமன் சொல்லப்படுறான். ஆகவே அப்படிப்பட்ட ராமநாகர சாகரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்த நதி எங்கு பாய்கிறதோ நதி தீரங்கள் இருக்கின்றனவே புனிதமானது. எங்கேயாவது வெளியூர் புறப்பட்டு போனால் சுத்தமான இடத்துலதான் உட்காந்து குதிக்கணும். நதிக்கரைக்கு தோஷம் கிடையாது. நதிக்கரைக்கு சுத்தி உண்டுன்னு சொல்லுவார், தீர்த்தக்கரைக்கு சுத்தி உண்டுன்னு சொல்லுவார். ஆகவே அப்படி பார்க்கிற பொழுது இந்த உலகத்தை எல்லாம் இது புனிதப்படுத்தி கொண்டு போய்கொண்டிருக்கிறது. அப்போ படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம். ஆக படிப்பவர்களிடத்திலே மனதிலே பக்தியை விளைவிக்கக்கூடியதாய் இருக்கிறது, கேட்பவர்களுடைய மனதிலே பக்தியை விளைவிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அதனால ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம்னு காட்டப்பட்டது. அது எம்பெருமானார் திருவுள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது. இந்த எம்பெருமானாருக்கு இது எப்படி கிடைச்சு? எம்பெருமானார் ஒரு வருஷ காலம் பெரிய திருமல நம்பிகளுடைய திருவடி வாரங்களிலே திருப்பதியிலே திருமலையிலே இருந்து இந்த அர்த்தங்களை கேட்டவர். நாமெல்லாம் ஸ்ரீராமாயணமா சரி ஒரு 10 நாள் பார்த்தா போறோம் சீரியல். ஸ்ரீராமாயண நவாக பாராயணம் பண்றா புரிஞ்சுடலாம், நவாக உபன்யாசம் பண்றா புரிஞ்சுடலாம், ஏதோ புஸ்தகங்கள்லாம் எழுதி வச்சிருக்கா புரிஞ்சுடலாம், மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் இருக்கின்றன புரிஞ்சுடலாம். இல்ல, ராமானுஜர் ஒரு வருஷ காலம் இதனுடைய அர்த்தத்தை தம்முடைய அம்மானா இருக்கக்கூடிய உத்தமர் அவர்தான் பெரிய திருமல நம்பிகள் அவர் திருவடி வாரங்களிலே அடிபணிந்து கேட்டிருக்கிறார். அப்ப பெரிய திருமல நம்பிகள் திருவடி வாரங்களிலே இருந்து அடிபணிந்து ஆர் கேட்டார் அப்படின்னால் ராமானுஜர் கேட்டார். ராமானுஜர்னு வெறும் அப்படியே சொல்ல முடியாது, நம்ம போலையா. அவர் ஆதிசேஷாவதார பூதர். ஆதிசேஷனுக்கு இருக்கக்கூடிய பெருமை பிரகிருஷ்ட விஞ்ஞான பலைக தாமனி. பிரகிருஷ்ட விஞ்ஞானம், அபாரமான ஞானம் படைத்தவர், அபாரமான பலம் படைத்தவர். பெரிய பிராட்டியாரும் பெரிய பெருமாளும் சேர்ந்து தொகைத்தாலும் சலிக்காத பலம் படைத்தவர். அவர்கள் இருவரும் இருக்கிற போது தன்னுடைய ஞானத்தை சுருக்கிக் கொள்ள தெரிந்தவர். அப்ப ராமானுஜருக்கு இருக்கிற ஞானத்துக்கு அளவே கிடையாது. அவரை பத்தி வர்ணிக்கிற போது சொல்லார் தமிழொரு மூன்னும் சுருதிகள் 4 எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிந்தவர். சொல்லார் தமிழொரு மூன்னும் முத்தமிழும் அறிந்தவராக அமைந்திருக்கக்கூடியவர். சுருதிகள் 4 4 வேதங்களும் அறிந்தவராக இருக்கக்கூடியவர். எல்லையில்லா அறநெறி எல்லையற்ற தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் தெரிந்தவர். யாவும் மொத்தம் உண்டான எல்லாம் என்ன உண்டோ மொத்தம் தெரிந்தவர். அப்ப ராமானுஜருடைய ஞானத்துக்கு அளவே கிடையாது. அப்படிப்பட்ட மகாஜானியா இருக்கக்கூடிய ராமானுஜரே தாம் ஒரு வருஷ காலம் பெரிய திருமல நம்பிகள் திருவடி வாரங்களிலே இருந்து இதனை கேட்டார். ராமானுஜருக்கு என்ன பெருமைனா பஞ்சாச்சாரிய பதாஸ்ரிதர்.
5 ஆச்சாரியர்களுடைய திருவடிவாரங்களை அடைந்தவர். பெரிய நம்பிகள், பெரிய திருமல நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், திருவரங்கப் பெருமாளரையர், திருமாலை ஆண்டார். இந்த 5 மகாத்மாக்கள் ஐவர். இந்த ஐவருடைய திருவடிகளையும் அடைந்தவர். பெரிய நம்பிகள் துவயத்தை உபதேசம் பண்ணி இருக்கக்கூடிய பெரிய திருமல நம்பிகள் ஸ்ரீராமாயண உபன்யாசம் பண்ணினார். திருக்கோட்டியூர் நம்பிகள் ரகசியார்த்தங்களை இவருக்கு கற்பித்தவர். திருவரங்க பெருமாளரையர் திருவாய்மொழி மூலம் சாதித்தவர். திருமாலை ஆண்டான் திருவாய்மொழிக்கு அர்த்தம் சாதித்தவர். இந்த பஞ்சாச்சாரிய பதாஸ்திதர் ஒரு விஷயமாக, ஒரு சப்ஜெக்டாகவே, ஒரு தனிப்பட்ட பகுதியாகவே ஸ்ரீராமாயணத்தை எடுத்துக்கொண்டார் என்றால், இந்த ஸ்ரீராமாயணம் என்பது வெறும் கதை சொல்றதுக்காக வந்ததில்லை. எவ்வளவு தத்துவங்கள், எத்தனை தத்துவார்த்தங்கள் ஆத்ம பரமாத்ம சம்பந்தானுகுணமாக, ஆத்மஸ்வரூபத்துக்கு அனுகுணமாக, எது ஹிதம் என்பதற்கு அனுகுணமாக, எது பரமபுருஷார்த்தம் என்பதற்கு அனுகுணமாக, பகவத் லட்சணம் என்ன என்பது, ஜீவ லட்சணம் என்ன என்பது, பிராட்டியினுடைய வைபவம் என்ன என்பது, இதுல சொல்லாத அர்த்தங்கள் உண்டா? மகாபாரதத்துல காட்டுகிற போது எதி ஆஸ்தி தது அந்யத்ர என்னே ஆஸ்தி நதத்வஜித், இதுல என்ன இருக்கோ அதுதான் வெளியில எங்கேயாவது இருக்கும். இதுல இல்லாத வெளியில எதுவும் கிடைக்காது உங்களுக்கு அப்படின்றார். அதே மாதிரி ராமாயணத்துக்கு பெருமை இருக்கு. ராமாயணத்துக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தையாக அமைந்திருக்கு. அப்போ இத்தனை தத்துவார்த்தங்களையும் ராமானுஜர் தாம் 1 சம்பத்சர காலம் அமைந்து அங்கு இருந்து கொண்டு முழுவதுமாக அதிகரித்து அதுக்கு பரிசாக எம்பாரையும் பெற்றார். எம்பாரப்ப பெரிய திருமணத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். நீ ராமாயணம் கேட்டியே, உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, என்ன வேணும்? எம்பாரை தரலாகாதோ, கோவிந்தனை தரலாகாதோ கேட்டு வாங்கி வந்துட்டார். அவர் தான் எம்பெருமானாருக்கு அடுத்தபடியாக ஓரான் வழி ஆச்சாரிய பரம்பரையில வர. அவருக்கு சிஷ்யர் பராசரப்பட்டார். இந்த மாதிரி கிரமம் இருக்கு. அப்போ ராமானுஜர் தாமே இருந்து கொண்டு இதனை கேட்டிருக்கிறார் என்னால் அற்புதமான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆக இது காட்டப்பட்டிருக்கக்கூடிய அபாரமான விஷயம். அடுத்தது இந்த ஸ்ரீராமாயணத்துக்கு மற்றொரு பெருமை. ஒரு நாள் பெருமான் பரமபதத்திலிருந்து சேஷபரியங்கத்தை விட்டு இறங்கி தான் தோல்ல வஸ்திரத்தை இட்டுக்கொண்டு கம்பீரமா வாசல் வரைக்கும் வரானா, பரமபத வாசல் வரைக்கும். கூடவே அவர் பெருமை பேசுற வேதமும் கையை கட்டிட்டு பின்னாலேயே வந்தது. அது வரைக்கும் யார் வரானே தெரியல. ஒரு பாட்டுக்கு போயிட்டு இருக்கார். பின்னால் அப்படி திரும்பி பார்க்கிறார். பார்த்த உடனே வேதமும் கை கட்டி நிக்கிறது. எங்க வர அப்படின்னு வேதத்தை பார்த்து கேட்டார். நீ எங்க போற? வேதம் அவரை கேட்டது, தேவரீர் எங்க எழுந்திருக்கிறது? நான் பூலோகத்துல தசரதனை தகப்பனாக ஆசைப்பட்டு ராமனா பிறக்கிறதுக்கு போறேன் பெருமாள் சொன்னார். அப்ப உடனே நான் பூலோகத்துல வால்மீகி பகவான தகப்பனாக ஆசைப்பட்டு ராமாயணமா வரத்துக்காக வரேன். இது ஸ்காந்த புராண வச்சனம். இந்த ஸ்லோகம் இருக்கு, அது வேடிக்கையா சொன்ன. வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதத்தாலே அறியப்படுபவனாய் அமைந்திருக்கக்கூடிய பரமபுருஷன் எம்பெருமானுக்கு இருக்கிற பெருமை என்னன்னா, வேதவேத்யன், வேதத்தால் மட்டுமே அறியப்படுபவன். வேதைச்ச சர்வைரஹமேவ வேத்யா வேதாந்த கிருது வேத விதேவச்சாகம். கண்ணன் தெரிவிக்கிறார் கீதையில 15வது அத்தியாயம், புருஷோத்தம யோகம்னு பேரு. வேதைச்ச சர்வைரஹமேவ வேத்யா, எல்லா வேதங்களாலும் நானே அறியப்படுகிறேன். வேதங்கள் எல்லாவற்றாலுமே நான் அறியப்படுகிறேன். வேதங்கள் எல்லாவற்றாலும் நானே அறியப்படுகிறேன். எல்லா வேதங்களாலும் நான் அறியவே படுகிறேன். இந்த ஏன்றதை எல்லா இடத்துலையும் சேர்த்துக்கணும். வேதைச்ச சர்வைரேவ அகம் வேத்யா வேதைச்ச சர்வைரஹமேவ வேத்யா வேதைச்ச சர்வைரஹம் வேத்ய ஏவா. சுவாமி அப்படின்னா என்ன அர்த்தம் புரியலையே. அப்படின்னா எல்லா வேதங்களையும் கொண்டு பார்த்தால்தான் நான் பரம்பொருள்னு தெரியும். ஏதோ ஒன்ன மாத்திரம் வச்சுட்டு பார்த்தீர்களே ஆனால் இந்த தெய்வம் பரம்பொருள் அந்த தெய்வம் பரம்பொருள்னு ஓடிப்படும். எல்லா வேதத்தையும் வச்சுட்டு சமன்வயப்படுத்தி
சர்வசாகா பிரத்யேக நியாயம், சகல வேதாந்த பிரத்யேக நியாயத்தை கொண்டு என்ன பார்க்க வேண்டும். எல்லா வேதங்களாலுமே நான் அறியப்படுகிறேன், எல்லா வேதங்களாலும் நானே அறியப்படுகிறேன். என்னதான் எல்லா வேதமும் பரம்பொருள்னு சொல்றதே ஒழிய மத்தவன் ஒத்தனையும் சொல்லல. எல்லா வேதங்களை படிச்சுட்டு என்ன அனுபவிச்சுடலான்னு நினைச்சுக்காதுங்க. என் அனுபவம் வேணும்னா என் கிருபை வேணும் உங்களுக்கு. அப்ப என்னை பத்தி தெரியும், அவேர்னஸ் கிரியேட் ஆகும், ரியலைசேஷன் இருக்காது. உங்களால என்னை பத்தி தெரிஞ்சுக்க முடியும், என் அனுபவம் வேண்டும் என்றால் என்னுடைய கிருபை வேண்டும். அதனால்தான் பகவான் இருக்கிறானே, அவன் வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கு, வேடார் திருவேங்கடம் மேய விளக்கே என்றார் திருமங்கை ஆழ்வார். திருவேங்கடத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பிரகாசமான விளக்கு. அப்போ அவன் வேதவேத்தியனாக வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்காக இருக்கிறான். மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை, என்னுள் புக்கானை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மலையை, கக்கானை கடிகை தடங்கொன்னின் மிசையிருந்த அக்காரக்கரியை. என்ன அற்புதமாக சோழசிம்மபுரத்தின் பெருமான கொண்டாடுகிறார் திருமங்கியாழ்வார். மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கு. மறையாய் விரிந்திருக்கிற விளக்கு எங்கேயாவது குடத்துக்குள்ள இருக்கா? இல்ல. கடிகை தடங்கொன்றின் மிசையிருந்தா, அந்த விளக்கு மலை மேல இருக்கு. மலை மேல விளக்கு இருந்ததே ஆனால் சுத்து வட்டாரத்துல எல்லா இடத்துலயும் பரவும். தனியா விளக்கேற்ற வேண்டியது அதுவே விளக்காக இருக்கிறது. மறையாய் விரிந்த விளக்குன்னு சொல்லும்படியான விஷயம். அப்போ வேதமாக விரிந்திருக்கக்கூடிய விளக்கு, அதுதான் வேத வேத்தியன்னு சொல்லப்படுகிறார். அந்த பகவானை வேதம் ஒன்றாலேயே அறிய முடியுமே ஒழிய மத்தொன்றாலே அறிய முடியாது. வேதம் ஒன்றை கொண்டு அறியலாம். அதனால வேத வேத்தியன்னு சொல்லப்படுறான். வேதவேத்தியே பரே பும்சி ஜாதே தசரதாத்மதே. அவன் தசரதனை தகப்பனாக இச்சித்து பிறந்த போது வேதகா பிராச்சேதசாதாசீத். வால்மீகி பகவானுக்கு பிராச்சேதசர் என்று திருநாமம். அந்த பிராச்சேதசருக்கு பிள்ளையாக வேதமானது ராமாயணமாக அவதரித்தது. வேதவேத்தியே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. இது ஸ்காந்த புராண வச்சனம். ஸ்காந்த புராணத்துல பல அத்தியாயங்கள் ராமாயணத்துடைய மகாத்மியம் எல்லாம் சொல்லுது. ராமாயணம் இப்படிப்பட்டது, இந்த பெருமை படைத்தது, அந்த பெருமை படைத்தது. அது மொத்தம் ஸ்லோகமா அனுபவிச்சோம்னா அவகாசமே இருக்காது. அத்தனை வைபவங்கள் ராமாயணத்துக்காக காட்டப்பட்டிருக்கக்கூடிய விலக்கணமான கிரந்தமாக இந்த ராமாயணம் அமைந்திருக்கு. அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் வேதார்த்தங்கள். அதனால இதுக்கு பிரதிபாத்திய வைலட்சண்யம் சொல்லப்படுறது. இதனை சொன்னவராக அமைந்திருக்கக்கூடிய வால்மீகி பகவான் பிரம்மாவாலேயே சம்பாவனை பண்ணப்பட்டவர், பிரம்மாவாலேயே பிரசம்ச பண்ணப்பட்டவர், பிரம்மாவாலேயே விசேஷமாக கௌரவிக்கப்பட்டவராக அமைந்திருக்கிறார். அதனால் இது வக்திரு வைலட்சண்யம், வக்திரு வைலட்சண்யம் சொல்லும்படியான வக்தாவான பிரம்மாவுக்கு அமைந்திருக்கக்கூடிய, வக்தாவாய் அமைந்திருக்கக்கூடிய வால்மீகி அமைந்திருக்கக்கூடிய இந்த கிரந்தம் எப்படிப்பட்டதுன்னா 24,000 கிரந்தம். அதாவது காயத்ரியினுடைய அட்சரங்கள் 24. ஆக காயத்ரியினுடைய அர்த்தத்தை தெரிவிக்க கூடியதா இருக்கிறது 24,000 ஸ்லோகங்களாக. அதுவும் கூட லலிதமான ஸ்லோகங்களாக, எளிமையான ஸ்லோகங்களாக, மென்மையான ஸ்லோகங்களாக அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே அப்படி பார்க்கிற பொழுது இந்த பிரபந்தமான ராமாயணத்துக்கும் பெருமை, ராமாயணத்தை சொன்ன வால்மீகிக்கும் பெருமை, ராமாயணத்தை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சரணாகதி என்னும்படியான அந்த விஷயம், அதனுடைய வைலட்சண்யமும் காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு அவதாரிகை என்னால் எப்படி அமைந்திருக்க வேண்டும்? இந்த 3 விஷயங்களையும் சொல்லுவதாக அமைந்திருக்க வேண்டும். ஆக அதற்கனுகுணமாக இந்த 3 விஷயங்களும் அமைந்திருக்கிறது. இதற்கு மேல ஒரு சர்க்கத்திலையும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அர்த்தம் அல்லது அந்தந்த பிரகரணத்துல கட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம், அந்த அர்த்தத்தை எப்படியெல்லாம் நம்முடைய ஆச்சாரியர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள், அந்த அர்த்தத்தை எப்படியெல்லாம் விநியாசம் பண்ணி காட்டியிருக்கிறார்கள், இத்தியாதியான அர்த்த விசேஷங்களை எல்லாம் அடுத்த உபன்யாசமாக அமைந்திருக்கக்கூடியது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இதே 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்குமாக நாம் அனுபவிக்கலாம். அதுல முதல்ல அனுபவிக்க போகும்படியான அர்த்தம் ஆச்சாரிய சிஷ்ய சம்வாதம், ஆச்சாரிய வைபவமாய் அமைந்திருக்கக்கூடிய அர்த்தம். அந்த அர்த்தத்தை அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடங்குகிறேன். கோஷ்டியார் எல்லோரும் எழுந்தொள்ள வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம்.